ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதவசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49 அதிகாரம் 16 வசனம். இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், என் மதில்கள் எப்பொழுதும் உன் முன் இருக்கிறது. என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. அவர் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். உன்னுடைய மதில்கள் எல்லாம் எப்பொழுதும் அவர் முன் இருக்கிறதா. எவ்வளோ அழகாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்களும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தில் வந்த பின்பு, அவரை தான் நம்பியிருக்கிறேன் என்று சொன்ன பின்பு, அவரை தான் நான் சார்ந்திருக்கிறேன் என்று நாம் நினைவில் கொண்ட பின்பு, நன்றாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்முடைய இருதயம் அவரை நினைத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் அவர் மேல் நான் நினைவாய் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் போதும், அவர் நம்மை அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய மதில்கள், நம்மை சூழ்ந்து நிற்கிற மதில்கள் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த மதில்களை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். வேதத்தில் இதை ஒப்பனையாக நாம் ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். யாக்கோபு என்கிற ஒரு முற்பிதாக்களில் ஒருவர், அவன் தன் மாமா வீட்டுக்கு புறப்பட்டு போகிறான். வழியில் ஒரு இருட்டு இரவு வந்துவிட்டது. ஒரு இடத்தில் ஒரு கல்லை வைத்து அவன் தலை வைத்து படுக்கிறான். வனாந்தரம், மிருகங்கள் வரும், கொள்ளையர்கள் வருவார்கள். அந்த நிலையில் அவன் போய் ஒரு இடத்துல படுத்து விடுகிறான். ஒரு சொப்பனம் அவனுக்கு உண்டாகிறது. ஒரு ஏணி பூமியிலிருந்து பரலோகத்திற்கு, வானத்திற்கு அது சாற்றப்பட்டிருக்கிறது. அதன் மற்றொரு நுனி பரலோகத்தில் இருக்கிறது, ஒரு நுனி பூலோகத்தில் இருக்கிறது. அவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தேவதூதர்கள் இறங்குகிறார்கள், தேவதூதர்கள் ஏறுகிறார்கள். அங்கே நீதி ஆயுளுள்ள ஒருவர் அங்கே நிற்கிறதை இவன் பார்க்கிறான். இந்த சொப்பனத்தில் தேவாதி தேவன் இந்த யாக்கோபோடு பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். இதெல்லாம் கவனமாய் நாம் பார்த்து கவனித்த பின்பு ஒரு விஷயத்தை நாம் மறந்து விடுகிறோம். அவனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது, அதில் தேவனை கண்டான், தேவ தூதர்களை கண்டான், அவ்வளவுதான் என்று நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் அப்படியல்ல பிரியமானவர்களே, அங்கே தேவனுடைய பாதுகாப்பு அவனுக்கு இருந்தது என்பதை இந்த வேத பகுதி நமக்கு விளக்குகிறது. தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறதுனால தான் தேவதூதரில் இறங்குகிறதும் ஏறுகிறதையும் அவன் தரிசனமாக அந்த சொப்பனத்தில் காண்கிறான். அப்படி என்றால் அவனை சூட தேவதூதரில் இருக்கிறார்கள், தேவனை தரிசிக்கிற தேவனுடைய தூதர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த வேத பகுதியை நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நான், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவரையே சார்ந்து அவரையே நினைத்து அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த உள்ளங்கையில் வரையப்பட்டிருக்கிற உங்களையும் என்னையும் சூழ அவருடைய மதில்கள் எப்பொழுதும் நிற்கிறது. ஒருவரும் உங்களை தொடாதபடி, உங்களை பாதுகாக்கும்படி, உங்களை மீட்டு கொள்ளும்படி, உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யும்படி, உங்களுக்கு விரோதமாக இடம்புகிற ஆயுதங்களை முறிந்தோட பண்ணும்படி பரிசுத்தமுள்ள தேவன் அப்படி ஒரு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். ஆதலால் இன்று நாம் அதற்காக ஜெபிக்க போகிறோம். அதற்கு நன்றி சொல்லியும் அதே சமயத்தில் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து வருகிறீரே என்று சொல்லியும் நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த ஜெபத்தை எடுப்போமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த வேளையிலையும் உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். அவர்கள் ஜெபிக்கும் பொழுது, அவர்களுடைய சமூகத்தில் அவர்கள் எப்பொழுதும் உம்மை நினைத்து ஜெபிக்கும் பொழுது, எப்பொழுதும் உம்மை நினைத்து துதிக்கும் பொழுது, அவர்களை உம்முடைய கரத்திலே வைத்து
அந்த மதில்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கும்படி செய்து பாதுகாக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கும் அந்த கிருபை இன்றைக்கு ஜெபிக்கிற இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தெய்வனுடைய பிள்ளைகள் மேலும் இறங்கி வரப்பண்ணும். ஆண்டவருடைய அனுக்கிரக கிருபை ஒவ்வொருவரை சூழ்ந்து கொள்ளட்டும். அவர்களையும் உடைய கரங்களில் வரைந்து மதில்களை உமக்கு முன்பாக வைத்து காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.